ஹலோ மக்களே 383வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ப்ரூக்கு ரியூமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரியூமோட உடம்புக்குள்ள தான் ப்ரூக்கோட ஷேடோவே உள்ள இருக்கு. டேய் நான் 5 வருஷம் இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து ரெண்டாவது சான்ஸ்க்குலாம் நான் இருக்க போறதுல இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு வேற லெவல்ல நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரோபின், பிராங்கி, உசப், சோப்பர் தான் கட்டுறானுங்க. அவனுக்கு வேகமா கப்பல் நோக்கி போறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து லூஃபி எல்லாருமே அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேய் ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுல, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. டேய் அது ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சுடா. அது பெருசா கத்திக்கிட்டு இருந்துச்சு. லூஃபியோட ஜாம்பியையும் லூஃபியோட ஷேடோவையும் அதுக்குள்ள தான்டா வச்சிருக்காங்க. அவன் தான்டா பெரிய ஜாம்பியா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் உசப். இவனுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம். டேய் நம்ம சன்னி தெரியுதுன்னு சொல்றான். அப்பாடா அந்த ப்ரூக்கு சொன்னது கரெக்டானு சொல்லிட்டு பிராங்கி வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்படி சடனா படிமலை ஏறி ஜெட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கானுங்க. வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. த்ரில்லர் பாக்கோட என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. ஒரு வழியா முன்னாடி வந்துட்டோம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பாக்குறாங்க. சுத்தி ஃபாகா இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி. இப்ப ஃபாகும் இல்ல, எதுவுமே இல்ல. சன்னிக்கு மேல எவனோ ஒருத்தன் படிய போட்டு வச்சிருக்கான்டா. எவன்டா அந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பக்கத்துல போறான். போயிட்டு ஷாக் ஆகுறான். டேய் நம்ம கப்பல்ல எதுவுமே இல்லடா, எல்லாத்தையும் எடுத்துட்டானடான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டேய் இதெல்லாம் ஜாம்பிஸோட ஃபுட் பிரிண்ட் தான் தெரியுது. கண்டிப்பா அவனுக்கு தான் திருடிட்டு போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றா ஒரு பக்கம் ரோபின். என்னன்னு பார்த்தா கப்பலுக்குள்ள வந்து செக் பண்றாங்க. அங்க எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் திருடிட்டு மிச்சம் வைக்கிறதுக்கு ஒண்ணு கூட வைக்காம போயிருக்கானுங்க. ஆனா சோப்பர் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இது கண்டிப்பா வந்து ஜாம்பிஸ் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் உள்ள போய் செக் பண்றானுங்க. லூஃபி, சோரோ, சாஞ்சின்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். கைஸ் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா, வேற எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உள்ளதாண்டா இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அது எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தான் சொன்னாம்ல வெளிச்சம் பட்டுச்சுன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க, அதனால வெளியே போட்டுருக்க மாட்டாங்க, கண்டிப்பா உள்ளதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. டேய் சோப்பர் பிராங்கி நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போடா, நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறேன், நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு திசையை நோக்கி உள்ள போய் செக் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள எல்லா இடத்துலயுமே எதுவுமே இல்ல. எல்லா இடத்தையும் உடைச்சு வச்சிருக்கானுங்க அவனுங்க. ஒரு இடத்துக்கா போயிட்டு ஷாக் ஆகுறாங்க. சடனா கண்டுபிடிச்சிட்டான் உசப். டேய் இந்த 3 பேர் இங்க தான்டா இருக்காங்க, இங்க வாங்கடான்னு சொல்லிட்டு உன்னை உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி, ஜோரோ, சாஞ்சின்னு சொல்லிட்டு. ஏன்டா ஜாம்பிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா என்னமோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. மூக்குல குச்சி எல்லாம் சொருவிட்டு போயிருக்கானுங்க அவனுங்க. ஜாம்பிஸ் ஏன்டா இந்த மாதிரி விளையாடுதாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இதை ஏன்ட்ட விடடா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிராங்கி தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறான் ஒருத்தனையும். டேய் நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிருக்கோன்னு சொல்லிட்டு 3 பேரையும் அடின்னு அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா அவனுக்கு பேச்சு முச்சி இல்லாம இருக்கானுங்க. மண்டையே வெடிச்சு போய் நிக்கிறானுங்க அவனுங்க. சரி இவனுங்களை நோக்கி ஒரு பஸ்ஸுக்கு போட்டாதான்டா சரி போட்டுன்னு சொல்லிட்டு அட்டாக்க போட போறான் உசப். இப்ப பாருங்கடா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு உசப் வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு அழகான பொண்ணு சோடையும் கையில வச்சிருக்கா, சாப்பாடையும் கையில வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அழகு, சாப்பாடு, சோடுன்னு 3 பேருக்கும் உயிர் வந்துருச்சு. வேற லெவலா எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னது அழகான பொண்ணு, சோடு, சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னு சொல்றானுங்க. ஒரு வழியும் முழிச்சிரும் செஞ்சுட்டானுங்க. மாஸ்க் காட்டுறானுங்க. இங்க இன்னொரு பக்கம் வந்து அபுசலாம் வந்து ஒரு டாக்டர் காமிச்சிருப்பான். அவன் கையில ஏதோ ஒரு பால் மாதிரி எடுத்து நடந்து போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா போட்டோல இருந்து 2 பேரும் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இந்த பொண்ணை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு டாக்டர் வந்தாம்ல, அவன் ஸ்ட்ரைட்டா போய் ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுக்கும். எல்லாமே அழகழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் தாண்டா அந்த பொண்ணுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வரான். அதை நாமி பக்கத்துலயும் போடுறான் அவன். டேய் இங்கெல்லாம் பாக்காதீங்கடா, அங்கடா திரும்புங்கடா, நான் அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். கரெக்ட் தானே அபுசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க சடனா பார்த்தா அபுசலாம் நடக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. டேய் அவர் இங்கதான் இருக்காரான்னு சொல்லிட்டு போட்டோல இருந்து 2 ஜோம்பி அப்படி ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா டோரை போய் லாக். டேய் அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அபுசலாம் வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் அபுசலாம் வெளியே போய் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இன்னொருத்த வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சரி மணிக்கு எல்லாத்தையும் சரி பண்ணடான்னு சொல்லிட்டு அபுசலாம் கத்துறான். சரின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் மாதிரி போய்கிட்டு இருக்காரு அவரு. இன்னொரு பக்கத்துல லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபி டென்ஷன்ல கத்திட்டு போறான். டேய் என்னோட ஷேடோன்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் இங்க ஒண்ணும் மொரியா இல்ல, அதனால சத்தம் கட்டாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் பிராங்கி. ஜோரோக்கும் சாஞ்சிக்கெல்லாம் தலலாம் வலிக்கி எங்கடா இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறானுங்க. எங்கடா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டேய் நீங்க சன்னிக்கு வந்துட்டீங்கடான்னு சொல்றான். சன்னிக்கு வந்துட்டோமா, இது ஒண்ணு கனவு கிடையாதா, என்னோட ஷேடோ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் லூஃபி மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம ஃபுட் அப்படியே திருடிட்டானுங்கடா, ஒரு ஃபுட் கூட அங்க இல்லடான்னு சொல்லி லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். என்னடா எமர்ஜென்சி ரேஷனை கூட எடுத்துட்டானுங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சாஞ்சி கேட்கறான். ஆமாடா மிச்சம் இருந்தது இதுதான், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். நான் கார்டு டவுன் பண்ணிட்டேனா, என்னடா நான் இப்படி தோத்து போவேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கான். என்னால இதெல்லாம் ஏத்துக்கிட முடியலன்னு சொல்லிட்டு லூஃபியோ இன்னொரு பக்கம் கோவத்துல நிக்கிறான். சரி நம்ம நாமி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வரான் சாஞ்சி. நாமியான்னு சொல்லிட்டு உசப்பு ஷாக்ல இருக்கான். பாஞ்சிட்டு வரான். டேய் அவன் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அவன் கடத்திட்டு போயிட்டான்டான்னு சொல்றான். நான் சிச்சுவேஷனை சொல்றேன், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் கேட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் குயிக்கா சொல்லி முடிக்கிறேன்னு சொல்றான் உசப். நம்மளுக்கு 2 தாண்டா முதல்ல முக்கியம்னு சொல்றான். எனக்கு ஏன் தெரிஞ்சிருச்சு, முதல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம நாமி அப்படித்தானே. இல்ல நம்மளுக்கு ஷேடோவும் முக்கியம்னு சொல்றான் லூஃபி. ஃபுட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, நாமியும் ஷேடோவும் முதல்ல காப்பாத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். என்னன்னு பார்த்தா மேரேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டான் போலுக்கு. சொன்ன உடனே சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். என்னது மேரேஜான்னு சொல்லிட்டு நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். நாமி எப்படிடா அவன் தொடுவான்னு சொல்லிட்டு நாமியை பத்தி பேசணும் நம்மளு வெறி கொண்டுட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் எப்படிடா மான்ஸ்டர் ஆனேன், இந்த கதையை சொல்றான்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய்
லூஃபியோட ஷேடோவும் சாஞ்சியோட ஷேடோ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானடான்னு சொல்லிட்டு ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா 7 வாரால ஒருத்தன்டா, அவனை பார்த்து நாங்க பயந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். சரி எனக்கும் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கான். நான் ஜாம்பி மாதிரியாட நடந்துகிட்டு இருந்தேன். டேய் ஜோரோ உன்னையும் நான் பார்த்தேன்னு சொல்றான் லூஃபி. என்ன மாதிரி இருந்தானா அவன் எப்படா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு டிஃபரெண்டே இல்லடா, அவன் ஒன்னே மாதிரி தான்டா இருந்தான்னு சொல்றான். பாக்கே அவன் கோமாளி மாதிரி இருந்திருப்பான். ஆனா அவன் காலில் வந்து மரக்கட்ட செருப்பு போட்டுருந்தான்டா அப்படின்னு சொல்றான். அவன் இருக்கிறதுலே கேவலமான இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கிறதுலே மோசமான இதை சொல்றான். சரி செருப்பு போட்டவனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் லூஃபி ஜெயிண்ட் குக்கு பெண் குயின் அவ்வளவுதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷேடை கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா உசப்போ எதையோ தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். நல்ல வரடா வீக்னஸை கண்டுபிடிச்சிங்களா, அது வரைக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். டே இந்த ஸ்கெலிட்டன் தான்டா எல்லாத்தையும் சொன்னான், அவனால தான்டா நாங்க வந்து இப்படி வந்தோம், அவன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்றான். அடே நீங்க ப்ரூக்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாடா அவன்கிட்ட ஒரு முட்டாளான கேள்வியும் கேட்டேன், அவனை பார்க்கவும் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம கப்பலுக்கு கூட்டு வந்தோடனே அவன் நம்மள்ட்ட கை கொடுக்க வந்தான், அப்ப கூட அவனை நான் மதிக்காம தான் இருந்தேன், அவன் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் யாருன்னு எனக்கு புரிய வந்துச்சுன்னு சொல்றான். இங்க உசப்போ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுதான்னு தான் ஒன்றும் புரியல. அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஒரு உண்மையான ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்டா, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகறான். பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க அப்படியே. சரிடா எனக்கு டைம் ஆகுது நான் போறேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கிளம்பியிருப்பான். நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதை கேட்ட பிறகு நீ போன்னு சொல்லியிருப்பான் பிராங்கி. உன்னை பார்த்த பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. உனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஏன்னா நீ ஒரு ஸ்கெலிட்டனால உன்ட்ட யாரும் பேச வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்க அப்படி ஷாக் ஆகுறான். நீ அப்நார்மலான ஆளு அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இந்த டெவில்ஸியை விட்டு போனாலும் உன்னோட விதி இதுக்குள்ளே அடைஞ்சு போயிரும் அப்படிதானு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆல்ரெடி ஏகப்பட்ட டீக்கெட் நீ கடந்து தாண்டா வந்திருக்க, இந்த ஷேடா கிடைச்சாலும் நீ லோன்லினஸ்ல தான் இருக்க, நீ சாகணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல நானும் சாகணும் தானே நினைச்சேன், ஆனா வந்து இப்போ தாண்டா எனக்கு வாழணும் வந்து ஆசையே கிடைச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. நீ யாருக்கு எது சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியா, நீ இன்னும் உயிரோட இருக்கிய, இல்லன்னா நீ இதுக்கு இறங்க ட்ரை பண்ணி இருந்திருப்ப, எது குரூமேட்டுக்கு எது சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட கதையை கேட்க உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட க்ரூ மெம்பர்ல ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டோம்டா, அது ஒரு சோக கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் நாங்க ரிட்டர்ன் ஆவோம், அவரை வந்து நாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரூ. எங்க ஷிப்ல இப்ப நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், என்னோட டியூட்டியை வந்து நான் முடிச்சே தீரணும், 55 வருஷம் ஆயிருச்சு, ஆனா இந்த சத்தியத்தை நான் இன்னும் காப்பாத்தலன்னு சொல்றான். 55 வருஷம்னா என்னடா இருக்கும், அந்த நேரத்துல பிறந்து கூட மாட்டான்டா, இவ்வளவு நேரம்டா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ வாயை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவான்டா, அவன்கிட்ட போய் நான் சத்தியத்தை காப்பாத்தியே தீரணும், அவனும் சத்தியத்தை உடைக்க மாட்டான், நானும் உடைக்க போறதில்ல, இந்த தனிமையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரூக். என்னைக்குமே வந்து நாங்க துரோகம் பண்ண மாட்டோம், அதை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரூக். அவனை ஒரு நாள் பார்ப்போம், நாங்க ரீயூனிட் ஆகி பேசுவோம்னு சொல்லிட்டு அவனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான். லபுன்னு சொல்றான். அது ஒரு ப்ளூ வேல்னு சொல்றான். லபுனா முதல்ல வந்திருப்பாங்க, அதை பத்தி தான் பேசுறான். லபுனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு தான் குட் பை சொல்லிட்டே பேர்த்திருப்பானுங்க இவனுக்கு க்ரூமேட்ஸ். அவன் இப்ப எந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருப்பானோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல லூஃபி ஒரு பெரிய திமிங்கல்ட்ட சண்டை போட்டிருப்பான், அந்த திமிங்கலமே இதுதான். திமிங்கலமே இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, எங்களுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்டா, எங்களோட சத்தத்தை கேட்டு ஆட்டம் போட்டு அவன் எங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தவன்டா அப்படின்னு சொல்றான் ப்ரூக். நாங்க பண்ண தப்புனா நாங்க செத்துறக்கூடாது, செத்து அவன்கிட்ட இதை சொல்லாம நாங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நாங்க ஒரு செல்ஃபிஷான ஒரு ப்ராமிஸ் அவன்கிட்ட பண்ணி கொடுத்துட்டு போனோம்டா, நாங்க சொன்னதுக்காண்டி எங்க பேச்ச கிட்ட அவன் அங்கே இருந்தான், அதனால நாங்க சத்தியம் பண்ணி கொடுத்ததை நாங்க திரும்பி ரிட்டர்ன் போக கூடாதா, நாங்க போயே தீர்வோம்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த கதைக்காண்டி தாண்டா அவன் உயிரோடையே இருக்கான்னு சொல்றான் ஒரு பக்கம் பிராங்கி. லபூன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கியோ ஷாக் ஆகுறான். லபூன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபிக்கு பழச ஞாபகத்துக்கு வருது. முதல்ல கிராண்ட் லைன்ல வரல, இந்த திமிங்கலம் தான் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்திருக்கும். உசப்பு ஜோரோ சாஞ்சிலாம் கண்டுபிடிச்சானு கேட்டு அவனாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சோப்பர் ரோபின் அந்த சமயத்துல கிடையாதுல, அவங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு உசப் ஆரம்பிக்கான். லபூன் வாய பொழுதுட்டு அப்ப கத்திக்கிட்டு இருந்திருக்கும். அந்த சமயத்துல லூஃபி அடிச்சு நொறுக்கி வெளுத்து எரிஞ்சிருப்பான். கடைசி நேரத்துல அதை ஃப்ரெண்டும் ஆக்கியிருப்பான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்லையடா, டேய் இந்த சண்டை இன்னும் முடியல, உன் கூட சண்டை போட நான் திரும்பி வருவேன், என்னோட ரைவல் நீ தான்டா, அதனால என்னைக்குமே வந்து நான் வர நீ எது செய்யக்கூடாது, இந்த கல்லிலே முட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான் லூஃபி. அதுக்கு அக்ரிமெண்ட் தான்டா அந்த பெயிண்டிங்னு சொல்லிட்டு தலைமலத்துக்கு பெயிண்ட போட்டு போயிருப்பான் லூஃபி. நான் உன்ட சத்தியம் பண்ணிருக்கேன் திரும்பி உங்களோட சண்டை போட வருவேன்னு சொல்லி லூஃபி கத்திட்டு போயிருந்திருப்பான். லபுன் அதை பேச்ச கேட்டு அமைதியா இருந்திருக்கும். டேய் அவனை பத்தி எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்றான் லூஃபி. அந்த வெயில பத்தி எனக்கு தெரியும், அந்த சத்தியத்தை பத்தி தெரியும் சொல்றான் லூஃபி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.